பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஹங்கிரி பாஸ். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கிரில்டு ஃபிஷ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். இங்கே 2 ஃப்ளேவரில் கிரில்டு ஃபிஷ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மின்ட் ஃப்ளேவர், இன்னொன்று ஸ்பைசி சில்லி ஃப்ளேவர். ஃபஸ்ட்டு மின்ட் ஃப்ளேவருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் லெமன், அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், லாஸ்டா சால்ட். எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டா ஸ்பைசி சில்லி ஃப்ளேவர் பார்க்க போறோம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா பவுடர், சால்ட், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மசாலாவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பைசி சில்லி ஃப்ளேவர் இந்த மீனில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இன்னொரு மீனில் மின்ட் ஃப்ளேவர் அப்ளை பண்ணிடலாம். மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது 1 ஹவர் நல்லா ஊறணும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வாழை இலை வச்சு ரேப் பண்ணிடலாம். இப்போ இந்த மீனில் 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது வாழை இலையில வச்சு ரேப் பண்ணி கிரில் பண்ணிடலாம். இப்போ கிரில் பண்ணியாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே மசாலா வாசனை செம்மையாக வருது. ஸ்பைசி சில்லி ஃப்ளேவர் நல்லா குக் ஆகிருக்கு. அடுத்து மின்ட் ஃப்ளேவர் ஓப்பன் பண்ணலாம். இதுவும் நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. நல்லா வாசமாக இருக்குது. மீனும் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.